அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்தியாவில் தான் அதிகமான மழை பெய்யுது உலகத்திலேயே. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று சிரபுஞ்சி, இன்னொன்று மான்சிராம். சிரபுஞ்சியில் தான் அதிகமான மழை நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. உலகத்தில் அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம் சிரபுஞ்சி. அங்கே நமக்கு கிடைத்த மழை ஆண்டு சராசரி மழை அளவு பார்த்திங்கன்னா 11,444 மில்லிமீட்டர். சமீப காலமாக அதை மான்சிராம் என்ற கிராமம் முந்தி கொண்டது. அந்த மான்சிராம் வேற எங்கேயும் இல்லை, அதுவும் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சிரபுஞ்சியிலிருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த 2 கிராமங்களுமே மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த 2 கிராமங்களுமே மலை கிராமங்கள். காசிமலை குன்று என்று சொல்லக்கூடிய மலை தொடரில் இருக்கக்கூடிய 2 கிராமங்கள். அங்கே தான் அதிகமான மழை பெய்யுது. அதனால் உலகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இந்தியாவில் தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆனால் தண்ணி பிரச்சனை இருக்குது. அப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதை சரி செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றத இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு நீங்களே சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன சிரபுஞ்சிலையும் மான்சிராம்லேயும் எவ்வளோ மழை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மழையினுடைய ஆண்டு சராசரி மழை அளவு பார்த்திங்கன்னா 1250 மில்லிமீட்டர். 1250 மில்லிமீட்டர் மழை ஆண்டு சராசரி மழையாக இந்தியாவில் கிடைக்கிறது. இப்போ அந்த தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு, இதை சொல்ல தான் பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்தியாவினுடைய தண்ணீர் பட்ஜெட் அல்லது வாட்டர் பட்ஜெட் எவ்வளவு அப்படின்றத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கு பார்த்த பிற்பாடு தான் நம்ம அதை இந்த தண்ணி எவ்வளவு நமக்கு இந்த மழை மூலமாக எவ்வளவு நீர் கிடைக்குது, இந்த தண்ணீரை நாம் எப்படி செலவு செய்கிறோம், அப்படி அதிகபட்சமாக உலகத்திலே அதிகபட்சமான மழை நமக்கு கிடைச்சாலும் நமக்கு ஏன் பாசன நீர் பிரச்சனை இருக்குது, ஏன் குடிநீர் பிரச்சனை இருக்குது? நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்களில் 60% நிலம் மானாவாரி நிலம், பாசன வசதி இல்லாத நிலங்கள், மழையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிலங்கள், புஞ்சை நிலங்கள். 40% நிலங்கள் தான் இதில் இரவை பாசன வசதி உடைய நிலங்கள். இந்த 40% நிலத்தை, அதாவது இரவை சாகுபடியை 80% மாற்ற முடியாதா, அல்லது 100% மாற்ற முடியாதா, அல்லது அது பேராசையா அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன இந்த 1250 மில்லிமீட்டர் ஆண்டு சராசரி மழை கிடைக்குதுன்னா அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நீருடைய அளவு பார்த்திங்கன்னா 4000 பில்லியன் கியூபிக் மீட்டர். எவ்வளோ? 4000 பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் நமக்கு முக்கியமாக கிடைக்குது. இந்த தண்ணீர் இந்த மழை மூலமாக கிடைக்கும்போது உண்மையாகவே நமக்கு எவ்வளோ தண்ணி நமக்கு கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பார்க்கலாம். இப்போ இந்த மழை மூலமாக இந்த மழை பெய்யும்போது ஆவியாக போவதன் மூலமாக நமக்கு கிடைக்காமல் போகின்ற நீருடைய அளவு 17.5%. அதே மாதிரி ஓடு நீராக அந்த தண்ணி ஓடும் பொழுது அதில் நமக்கு தண்ணி கிடைக்காத தண்ணி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு 17.5%. ஓடு நீர் அப்படின்னா ரன்னிங் வாட்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி தண்ணி பல இடங்களில் ஓடும் பொழுது அந்த தண்ணி நமக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது 17.5%. அதுவும் ஒரு 17.5%. இதற்கு அடுத்தபடியாக எவ்வளவு தண்ணி தான் நிலத்துக்கு அடியில் போகுது? இந்த நிலத்துக்கு அடியில் சேகரம் ஆகக்கூடிய தண்ணீர் அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 10.75%. இவ்வளோ தண்ணீர் தான் நிலத்துக்கு அடியில் போய் சேருது. அது பிறகு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எவ்வளவு தண்ணியை நம்ம பயன்படுத்துகிறோம்? நம்ம தண்ணீரை பயன்படுத்துகின்ற அளவு பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம்,
குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, துவைப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நீருடைய அளவு ஒன்று. மூன்றாவதாக தொழிற்சாலைகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீர். இந்த 3 விதமாக இந்த தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த 3 விதமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மொத்த தண்ணீருடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5%. 7.5% தண்ணீரைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ இது எல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53.25% தண்ணீர் தான் நான் இப்போ கணக்கு சொல்லியிருக்கேன். அந்த மீதி இருக்கக்கூடிய 46.75%, 46.75% தண்ணி எங்கே போகுது? கடலுக்கு போகுது. அதனால் இந்த கடலுக்கு போகக்கூடிய தண்ணீரை நாம் சேமிப்பதன் மூலமாக, மழை அறுவடை செய்வதன் மூலமாக இந்த தண்ணியை நம்ம சேமித்தோம்னா இன்னொரு 7.5% தண்ணியை நம்ம சேமித்தோம்னா நம்முடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க முடியும். இதுதான் நான் சொல்லலை, இதை நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதனால் பெரியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். இப்போ கிட்டத்தட்ட 46%க்கு மேற்பட்ட தண்ணீர் கடலுக்கு போய் சேருது. அந்த கடலுக்கு போகக்கூடிய தண்ணீரை நம்ம மிச்சம் பிடிச்சோம்னா நிச்சயமாக நம்முடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்றது ஒரு வழியாக சொல்லுகிறார்கள். அன்பின் இனிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவில் சொல்லப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அன்பு கூர்ந்து நமது பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். நமது பூமி யூடியூப் சேனல் தொடர்ந்து பயன் தருகின்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தரும் என்று உறுதியளிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு பூமி ஞானசூரியனின் நன்றியும் வணக்கங்களும்.